சல்லீர்கள் திரைப்படத்தை திட்டமிட்டு திரையிட மறுக்கும் கார்ப்பரேட் திரையரங்குகள் மற்றும் நிறுவனங்களை எதிர்த்து திரையரங்குகளை எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமாண்டால் அதை இழுத்து மூடும் போராட்டங்களை இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த PVR திரையரங்கம் கர்நாடகத்தில் ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என்றால் கன்னட மொழி திரைப்படத்திற்குத்தான் முன்னுரிமை. ஆந்திராவில் ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என்றால் ஆந்திர தெலுங்கு மொழிக்குத்தான் முன்னுரிமை. கேரளாவில் இந்த திரையரங்குகள் படம் வெளியிடுகின்ற போது கேரளா மொழிக்கு மலையாளி படங்களுக்கு தான் முன்னுரிமை. வட இந்திய முழுவதும் இந்திக்கு முதல் மரியாதை, முதல் இடம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கு தமிழில் படம் எடுத்தால், அதுவும் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, ஈழத்தமிழர் சிக்கல், மலையக தமிழ் சிக்கல், இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனை குறித்து படம் எடுத்தால் அதை இங்கு இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் PVR போன்ற திரையரங்குகளும், இங்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகளும் கூட அவர்களுக்கு இசைவு தந்து இது போன்ற படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் படைப்பாளிகளை நோகடிப்பது என்பதும் படைப்பாளிகளை வஞ்சிப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரிதொரு மாநிலத்தில் இருக்கிற தத்தம் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற படங்களை அந்தந்த மாநிலங்கள் அதை வெளியிட்டு அவர்களுக்கு திரையரங்குகளை தந்து அரசும் உதவி செய்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்முடைய இயக்குனர் கிட்டு அவர்களும் இன்று தனித்து போராடி வருகிறார்கள். ஆனால் அரசிடமிருந்து இதுவரையில் எந்த ஆதரவும் வரவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது.